சூப்பரான சுவையான ஆந்திரா ஸ்டைல் வெஜ் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு மிக்சர் ஜாரில் கொஞ்சம் மல்லி, கொஞ்சம் புதினா, ஒரு தக்காளி, கொஞ்சம் தேங்காய், 3 பல் பூண்டு, 3 துண்டு இஞ்சி, கொஞ்சம் மல்லி, கொஞ்சம் மிளகு, ஒரு பட்டை, 4 கிராம்பு, 3 ஏலக்காய் சேர்த்து தண்ணி விட்டு ஒரு நல்ல பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. தென் ஒரு கடாயில் கொஞ்சம் நெய், கொஞ்சம் எண்ணெய், 2 பிரியாணி இலை, 10 முந்திரி, 2 பச்சை மிளகாய், ஒரு பல்லாரி வெங்காயம், இதையெல்லாம் நல்லா பொன்னிறம் ஆகுற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. அதோட காய்கறிகள் சேர்க்க போகிறோம். நான் உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர், கேரட், பீன்ஸ் எல்லாம் சேர்த்துருக்கேன். காய்க்கேற்ப உப்பு சேர்த்து தண்ணி விட்டு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேம் வச்சு எடுங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதோட ஆட் பண்ணிக்கோங்க. தென் 1/2 அன் ஹவர் கழுவி வச்ச பாஸ்மதி ரைஸை இதோட ஆட் பண்ணுறேன். கலருக்கு கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிவிட்டு அரிசி இழந்த கிளாஸில் 1 கிளாஸ்க்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 20 நிமிஷம் கழித்து நல்லா சூடான கமகமன்னு ஆந்திரா ஸ்டைல் வெஜ் பிரியாணி அதோட எக் அண்ட் ரைத்தா வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய்.